நிலப்பரப்பும் பெருங்கடலும். நிலப்பரப்பு தான் நம்ம வசிக்கிறது, ஓகேவா? பூமி மேலே நிலப்பரப்பு, லேண்ட் அண்டு ஓஷன். இதான் நிலப்பரப்பு. பூமியில் மேடான பகுதி, பள்ளத்துலலாம் தண்ணி நிற்கிது, சரியா? பாருங்க, இதெல்லாம் பள்ளம், இதெல்லாம் மேடு, இதெல்லாம் பள்ளம், அங்கெல்லாம் தண்ணி நிற்கிது. இதெல்லாம் ஓஷன். 3ல் 2 பகுதி பார்த்திங்கன்னா தண்ணி தான், ஒரு பகுதி தான் என்ன இருக்கும், நிலப்பரப்பு. அதில் தான் நம்ம வசிக்கிறோம், தெரியுதா? இதெல்லாம் மேடு. அதை பற்றி தான் பூமியில் என்னென்ன இருக்குது, ஏது இருக்குது, எல்லாம் பார்க்க போகிறோம். புவி மேற்பரப்பில் 71% எது மூடி இருக்கு, நீர்ப்பரப்பு. 3 பங்கு, 4ல் 3 பங்கு, 4ல் 1 பங்கு தான் என்னது, 29% தான் நிலம். அப்போ நீர்ப்பரப்பு தான் பூமி மேலே அதிகம், சரியா? உயர்ந்த மலைகள், நிலப்பரப்புலேயே ஆழ்கடல், பள்ளமான இடம், இது மாதிரி பல நிலத்தோற்றங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நிலத்தோற்றம், லேண்ட் ஃபார்ம்ஸ். முதல் நிலை நிலத்தோற்றம் ரொம்ப பெருசாக இருக்கும். யார் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் நிலை கண்டங்கள், பெருங்கடல், இதெல்லாம் வந்து முதல் நிலை நிலத்தோற்றம். பிரைமரி லேண்ட் ஃபார்ம்ஸ் அல்லது ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். இரண்டாம் நிலை நிலத்தோற்றம், செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். மலைகள், பீடபூமிகள், சமவெளி. கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 4 கொடுத்துட்டு இதில் முதல் நிலை நிலத்தோற்றம் எது அப்படின்னு கேட்பாங்க. அல்லது 4 கொடுத்துட்டு வித்தியாசமான ஒன்றை காண்க அப்படிம்பாங்க. இது மூன்றாம் நிலை நிலத்தோற்றம், பள்ளத்தாக்கு, கடற்கரை, மணற்குண்டு, இந்த மாதிரி நிறையா சின்ன சின்னது ஏகப்பட்டது இருக்குது. கண்டம், இங்கிலீஷில் ஓஷன், காண்டினென்ட். கண்டத்துக்கு காண்டினென்ட். காண்டினென்ட்னா என்ன சார்? பெரிய லேண்டு, சரியா? அதான் காண்டினென்ட். பெருங்கடல், இங்கிலீஷில் ஓஷன். வார்த்தையில் எடுத்துருக்கு பாருங்க, பெருங்கடல். அப்போ சீனா என்ன சார்? பெருங்கடலில் ஒரு பார்ட், பெருங்கடலில் ஒரு பார்ட். எக்ஸாம்பிள், இது பெருங்கடல், அட்லாண்டிக் ஓஷன், அட்லாண்டிக் பெருங்கடல். இதில் இந்த இடத்துல இருக்கிற பார்த்திங்கன்னா கரீபியன் சி, இந்த இடத்துல உள்ளது மட்டும். அதில் ஒரு பாட்டு இங்கே, இது வந்து மெடிட்ரேனியன் சி. அப்போ கடலில் ஒரு பாட்டு தானே இது, பெருங்கடலில் ஒரு பாட்டு தான் கடல். கடல் நிறையா கடல் சேர்ந்தது பெருங்கடல். அதேமாதிரி இந்தியன் ஓஷன். இது மேப்பு பார்க்குறப்ப ஃபுல்லாக மனசை வச்சு பார்க்கணும். இது ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பார்க்கணும். இந்த இடத்த மட்டும் கர்சரை மட்டும் பார்த்தீங்கன்னா மேப்பு நிற்காது மைண்டில். இது இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷனில் இது மட்டும் அரேபியன் சி, இது மட்டும் ரெட் சி, இது வந்து பே ஆஃப் பெங்கால் சி, அந்த மாதிரி. அப்போ ஓஷன், அதாவது பெருங்கடல். பெருங்கடலில் ஒரு பாட்டு தான் என்னது, கடல், சி, சரியா? ரைட். அப்போது மொத்தம் 7 கண்டங்கள் இருக்குது, 5 பெருங்கடல் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம், பின்னாடி வரும். இப்போ கூட பார்த்துடலாம். 7 கண்டம். ஆசிய கண்டம், ஏசியா இருக்கிறதுலே பெருசாக தான். அடுத்தது ஆப்பிரிக்கா, 2வது பெருசு. 3வது வட அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா. 4வது தென் அமெரிக்கா. 5வது சைஸ் வைஸ் சொல்கிறேன், அண்டார்டிகா. 6வது யூரோப், ஐரோப்பா. 7வது ஆஸ்திரேலியா.
சைஸ் வாரியாக எழுத சொல்லி கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். இருக்குல்ல பெரிய கண்டம் இது ஆசியா, ரெண்டாவது ஆப்பிரிக்கா, மூணாவது வட அமெரிக்கா, நாலாவது தென் அமெரிக்கா, அஞ்சாவது இது இருக்குல்ல சின்ன கண்டம் இது ஆஸ்திரேலியா. சரி, மற்ற ஃபேக்ட்லாம் புக்கில் இருக்கிறது பார்த்துக்கோ. அப்புறம் கடல்கள், இது ஒரு பசிபிக் ஓஷன். இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி. ஏன் இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி இருக்கு? இந்த பூமி என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல வெட்டிட்டாங்க, வெட்டி பிரித்து இப்படி வச்சுட்டாங்க. அது இந்த பக்கம் பாதி இருக்குது, இந்த பக்கம் பாதி இருக்குது. இந்த இடத்துல வெட்டின இடத்துக்கு பேர் நாள் கோடு. இங்கே தான் நாள் ஸ்டார்ட் ஆகும், டேட் லைன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் இதோட வெட்டி வச்சுட்டாங்க. பசிபிக் ஓஷனில் நடுவில் தான் டேட் லைன் போகுது. அதெல்லாம் என்ன டேட் லைன் என்ன எல்லாமே பார்ப்போம். கேள்வி கேட்டு புரிஞ்சிக்கணும், ஈகராக புரிஞ்சிக்கணும். அடுத்து இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள், மலைகள், மவுண்டைன்ஸ். பெருங்கடல் பார்க்கணுமா? ரைட், ஓகே. பெருங்கடல் தானே பார்த்துட்ருக்கோம். ரெண்டாவது பெரிய பெருங்கடல், முதல் பெரிய பெருங்கடல் பசிபிக், ரெண்டாவது அட்லாண்டிக், மூணாவது இந்தியன் ஓஷன், நாலாவது சதர்ன் ஓஷன். இந்த அண்டார்டிகாவை சுற்றியில் இருக்கும் அண்டார்டிக் ஓஷன் அல்லது சதர்ன் ஓஷன். அஞ்சாவது ஆர்டிக் ஓஷன். இது பசிபிக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்தீங்கன்னா அட்லாண்டிக். இந்தியாவுக்கு கீழே வந்தீங்கன்னா இந்தியன் ஓஷன். நாலாவது அண்டார்டிகா, அதை சுற்றி இருக்கிறது சதர்ன் ஓஷன் அல்லது அண்டார்டிகா ஓஷன். இருக்கிறதுல சின்னது இது ஆர்டிக் ஓஷன். ஓகேவா? மேப்பில் ஆர்டிக்கு இதெல்லாம். அடுத்தது இரண்டாம் நிலை நிலத்தோற்றம், எல்லாம் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். மலைகள். மலை என்னென்ன சார் அப்படின்னா, கடல் மட்டத்திலேருந்து ஹைட்டாக எப்படி இருக்குது நிறைய பேர் தெரிஞ்சுக்குவோம். கடல் மட்டத்திலேருந்து இந்த கடல் மட்டம்னு வச்சுக்கோங்க, அதிலேருந்து கொஞ்சம் ஹைட்டாக ஒரு 300 மீட்டர் வரைக்கும் ஹைட்டாக கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னா பிளைன், சமவெளி. அதே ஹைட்டாக கூம்பாக இப்படி இருந்தது, எவ்வளோ ஹைட் வேணாலும் போகலாம், 300 மீட்டருக்கு மேலே கூம்பாக இருந்தால் அதுக்கு பேர் மலை, மவுண்டைன். அதே தொடர்ச்சியாக இருந்தது மவுண்டைன் ரேஞ்ச், மலை தொடர். மவுண்டைன் ரேஞ்ச். அதே 300 மீட்டருக்கு மேலே ஹைட்டாக ஃப்ளாட்டாக எவ்வளோ ஹைட் வேணாலும் இருக்கலாம், இது ஒரு பீடபூமி. இதுவும் பீடபூமி, ரெண்டுமே பீடபூமி தான், பிளாட்டிவ் இங்கிலீஷில். ஃப்ளாட்டாக இருந்ததா, கூம்பாக இருந்தால் மவுண்டெயின், ஓகேவா, மலை. ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னா பீடபூமி. ரெண்டு உயரமான இடத்துக்கு நடுவில் பள்ளம் இருக்குது, இந்த இது அது வந்து வேலி. நடுவில் பள்ளம், ரெண்டு பக்கம் உயரமாக இருந்தால் என்னது, அதுக்கு பேர் வேலி. ப்ளைனு, மவுண்டெயின், பிளாட்டியூ, மவுண்டைன் ரேஞ்சு, வேலி, பள்ளமாக இருக்கிறது வேலி. வீடியோ பார்த்து ரீகால் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து பள்ளத்தாக்கும் சொல்லியாச்சு, அதான் வேலி. பள்ளத்தாக்குனா கடற்கரை ஓரமாக இருக்கிறது கடற்கரை. மணல் குன்றுகள், பாலைவனத்துலேயோ கடற்கரை ஓரமாகவோ மணல் ஒரு இடத்துல குமிஞ்சு கிடந்தால் என்னது, அதுக்கு பேர் மணல் குன்றுகள், டியூன்ஸ் அப்படிம்பாங்க, டியூன்ஸ். இது பீச், கடற்கரைனா. பள்ளத்தாக்கு வேலி. அடுத்தது பே அப்படிம்பாங்க, பே, தமிழில் வளைகுடா. பே, ஸ்ட்ரெயிட், நீர்ச்சந்தி,
வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். அடுத்தது இஸ்துமஸ், நிலச்சந்தி. வார்த்தையில் அர்த்தம் பாருங்கள் தமிழில். நீர்பரப்பு வளைஞ்சு குடம் மாதிரி இருந்துச்சுன்னா வளைகுடா. இன்னொன்று கல்ஃப் இருக்கா, கல்ஃப். கல்ஃப் பே, சாரி, பேனா விரிகுடா. ஓகேவா? வளைகுடானா கல்ஃப். நீர்பரப்பு என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்றத வச்சு விரிகுடா. பே, உங்களுக்கு தெரிஞ்ச பே ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். பே ஆஃப் பெங்கால், விரிஞ்சு குடம் மாதிரி இருக்குது. விரிகுடா விரிஞ்சு குடம் மாதிரி இருக்குது. அதே குறுகி இருந்துச்சு வளைகுடா, வளைஞ்சு. இது இல்லை, இது ரெட் சி. வளைகுடா வந்து இங்கே இருக்குது. பெர்சியன் கல்ஃபும்பாங்க இந்த இடத்துல, நேரான ஆற்றுல. பாரசீக வளைகுடா இது கம்மியாக, அகலம் கம்மியாக இருந்தால் என்னது அதுக்கு பேர் கல்ஃபு. வளைகுடா வளைஞ்சு குடமாக இருக்குது. அதே கொஞ்சம் விரிஞ்சு இருந்தால் விரிகுடா. பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா இந்த மாதிரி. அடுத்து என்ன பார்த்தோம்? நீர்ச்சந்தி, ஸ்ட்ரெயிட்டு. ரெண்டு பெரிய வாட்டர் பாடி இணைக்கிறது. இதிலே பார்ப்போம். இங்கே பாரு, இது ஒரு மன்னார் வளைகுடாங்கிறது, இதுக்கு பேர் மன்னார் வளைகுடா. இது இது மன்னார் வளைகுடா. ஓகேவா? இந்திய பெருங்கடல். இது வங்காள விரிகுடா. இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு சின்ன நேரம் இந்த பாத்து, அதான் ஸ்ட்ரெயிட். இரண்டு பெரிய, கேட்டிருக்காங்க கேள்வி பார்த்துக்காங்க, இரண்டு பெரிய நீர்நிலைகளை இணைக்கக்கூடிய ஒரு நேரோவான அகலம் குறுகிய, அகலம் கூட வேணாம், குறுகிய நீர்நிலை, நீர்பரப்பு, அதுக்கு பேர் தான் அந்த ஸ்ட்ரெயிட். நீர்ச்சந்தி தமிழில் பாருங்கள், நீர்ச்சந்தி. ரெண்டு பெரிய நீர்நிலையை சந்திக்க வைக்கிறது நீர்ச்சந்தி. அடுத்தது இஸ்துமஸா, இஸ்துமஸ். பனாமா இஸ்துமஸ், ரெண்டு நிலப்பரப்பை சந்திக்க வைக்கிறது. இது ஆசியா, இது ஐரோப்பா, ரெண்டையும் சந்திக்க, சின்ன லேண்டு சந்திக்குதா, இணைக்குதா. இதுக்கு பேர் சூயஸ் கால்வாய், சாரி சூயஸ் இஸ்துமஸ். சூயஸ் இஸ்துமஸ் எங்கே இருக்குது? ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் இணைக்கக்கூடிய சின்ன நிலப்பரப்பு, நிலச்சந்தி. இங்கிலீஷில் வந்து என்னது? இஸ்துமஸ். அதேமாதிரி வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும், இது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ரெண்டையும் இணைக்கிறது. பனாமா இஸ்துமஸ், பனாமா நிலச்சந்தி. வேறு என்ன இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்க பனாமாவை பற்றி? பனாமாவை பற்றி என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? அங்கே பேசாதீங்கம்மா, கவனிங்கம்மா, பேசிகிட்டே இருக்கீங்க. வீட்டுக்கு போய் ஃபோன்லேயும் பேசுகிறீங்க, நான் பேசுகிறது கவனிங்க. பனாமா வேறு என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? ஏம்மா அப்படி பார்க்குற? பனாமா கால்வாய் கேள்விப்பட்டது இல்லையா? கேனால், அதான் கேட்டேன். நான் சொன்னோன்னா எப்படின்னா ஃப்ரீயாக விடுங்க மைண்டை, அது யோசிக்கும். குழந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது பாருல பயப்படாது, இது பண்ணாது, கேட்க கேட்க பதில் சொல்லிகிட்டே இருக்கும் குழந்த. அது மாதிரி இருக்கும். சரியாக தப்பாக அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கும். திருத்தினா திருத்திக்கும். அது மாதிரி இருக்கணும். இந்த பகுதியும் இங்கே பாருங்கள், கப்பல் போக்குவரத்துக்காக என்ன பண்ணிட்டானுங்க, இந்த இஸ்துமஸை வெட்டி இந்த ரெண்டையும் இணைச்சி விட்டானுங்க, ரெண்டு நீர் பகுதியும். அதான் கேனால், பனாமா கேனால். பனாமா இஸ்துமஸை வெட்டி புதுசாக வேணால் கால்வாய் ஒன்று அமைச்சிட்டான். அதான் பனாமா கால்வாய். அதேமாரி சூயஸ் கால்வாய் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போமே. சூயஸ் கால்வாய் வந்தோடனே
இங்கே நிறையா இங்கே வர்த்தகம் மாறிச்சு, அதெல்லாம் நிறையா நடந்துச்சுன்னு பார்த்துருக்கோம். இது செங்கடல், மத்திய தரைக்கடல். இது ரெண்டையும் நடுவில் இருக்கிறது தான் அது சூயஸ் இஸ்துமஸ். அந்த சூயஸ் இஸ்துமஸை, சூயஸ் நிலச்சந்தி இருக்குல்ல, அதை வெட்டி விட்டானுங்க. வெட்டி சூயஸ் கால்வாய் போட்டானுங்க. அப்போ கப்பல் என்ன ஆகுது, இங்கேருந்து யூரோப்பிலேருந்து சுற்றிக்கிட்டு வரணும், இங்கே வந்து இங்கே சுற்றி இப்படி வரணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, இது வழியாகவே வந்துடலாம். செம்ம ஷார்ட்கட்டு. ஓகேவா? சரி. கேனால்னால் கால்வாய், மனுஷனா ஒட்டுறது, அவ்வளோதான். வேறு என்ன பார்த்தோம்? அவ்வளோதான். நீர்ச்சந்தி, நிலச்சந்தி, விரிகுடா, வளைகுடா. இந்த வார்த்தைகளாம் அர்த்தம் தெரியணும். வேறு என்ன வேணும்? அதான் வந்துச்சுன்னா அப்புறம் தீவு. தீவுனான அர்த்தம் சின்ன லேண்டு, சுற்றிலும் தண்ணி இருக்கும், அதான் வந்து என்னது தீவு. நல்லா தீவு. கொலகார கும்பல் இருக்கானுங்கள, யார்? ஸ்ரீலங்கா. அதேமாதிரி ஆர்கிபிளாகனுங்க, தீவு கூட்டம். தீவு கூட்டம். நம்ம அவனை சொல்கிறோம் ஸ்ரீலங்காவை, நம்ம நாட்டிலேயே நிறையா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஜம்மு காஷ்மீர், மணிப்பூர்லாம் நிறைய பேரை பொண்ணு குவிச்சிட்டு இருக்கிறானுங்க. சரி, நம்ம நாடே ஐலாண்ட். தீவு கூட்டம்னா ஆர்கிபிளாகோ. நிறையா தீவுகள் ஒரே இடத்துல இருக்கும், தீவு கூட்டம். இது தீவு. இதெல்லாம் இந்தோனேஷியாலாம் தீவு கூட்டம். இருக்கா, ஏகப்பட்டது இருக்கும். மேப்பில் பாருங்கள், தீவு கூட்டம்லாம். அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டம். இது மடகாஸ்கர் தீவு. இந்த மாதிரி அதெல்லாம் எப்படி உருவாகுது என்ன அப்படின்னு பார்ப்போம். கதையை கவனிச்சுட்டு வாங்க, சும்மா கதை மாதிரி கவனிச்சுட்டு வாங்க போதும். கண்டங்கள், பெருங்கடல்கள். இது வந்து என்னது, முதல் நிலை நிலத்தோற்றங்கள். பாடத்தையே முடிச்சிட்டேன். இப்போ லைன் பை லைனாக படித்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். மிக பெரும் நிலப்பரப்பினை கண்டங்கள் எனவும். மொத்தம் எத்தனை கண்டம் இருக்குது? மிகப்பெரிய கண்டம் எது, மிக சிறியது. ஆமாம், இது நம்ம தமிழில் பார்த்துட்டோம், நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க. பரந்த நீர்ப்பரப்பினை பெருங்கடல்கள் எனவும் அழைக்கின்றோம். இதான் முதல் நிலை நிலத்தோற்றம். 7 பெரிய கண்டங்கள் சொல்லுங்க பார்ப்போம் வரிசையா. ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா, அப்புறம் ஆஸ்திரேலியா. நான் படத்தை வச்சே சொல்லணும், படத்தை ஞாபகப்படுத்தி சொல்லணும், எப்பயுமே மறக்காது, மிஸ்ஸும் ஆகாது, எதுவுமே மிஸ் ஆகாது. அடுத்தது இருக்கா, நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்கா? மிகப்பெரிய கண்டம் எது? ஆசியா. மிக சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. அடுத்தது 5 பெருங்கடல்கள் இருக்குது. சொல்லுங்க பார்ப்போம். பெரிய பெருங்கடல் எது? 2வது பெருசு எது? அட்லாண்டிக். அப்புறம் இந்தியன் ஓஷன். அடுத்தது அண்டார்டிக் அல்லது தென் பெருங்கடல். அப்புறம் ஆர்டிக். இருக்கிறதுலே சின்னது எது? ஆர்டிக். அவ்வளோதான். சரியா? படத்தை வச்சு படிக்க வார்த்தையை படத்தை வச்சு மேப்பை வச்சு பார்க்கணும். மேப்பெல்லாம் படிக்கவே கூடாது. புரிஞ்சுதா? ரைட். நிலச்சந்தி 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியது அல்லது நிலச்சந்தி. இஸ்துமஸ். இங்கிலீஷில் என்ன? இஸ்துமஸ். அல்லது 2 பெரிய நிலப்பரப்பை இணைக்குது. கரெக்டா? பனாமா இஸ்துமஸ். அல்லது என்ன பண்ணுது? 2 பெரிய நீர்ப்பரப்பை பிரிக்கிற சின்ன மெலிசான தின்னான நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லாமா? அதான் மேப்பில் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கோம். 2 பெரிய நீர்ப்பரப்பில் பிரிக்கக்கூடிய மிக குறுகிய நிலப்பகுதி. நேரோ லேண்ட் விச் டிவைட்ஸ் டு லார்ஜ் வாட்டர் பாடிஸ். ஓகேவா? ரைட். 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் எது எதுன்னு பார்த்தோம்? மலைகள். மலை அதுக்கு ஆப்போசிட் எது? சமவெளி.
பீடபூமியா? சமவெளி. மலைக்கு பீடபூமிக்கு என்ன வித்தியாசம்? மலை கூம்பாக இருக்கும், பீடபூமி ஃப்ளாட்டாக இருக்கும். எவ்வளோ ஹைட் வேணாலும் இருக்கலாம். சரியா? ரைட். இமயமலை ஹைட்டே கூட இருக்கலாம். ஃப்ளாட்டாக இருந்தது ரொம்ப தூரத்துக்குன்னா என்னது? மலை கிடையாது, அது இமய பீடபூமி தான் சொல்லணும். அது மாதிரி இருக்குது. உலகத்திலே பெரிய பீடபூமி அது திபெத் பீடபூமி. இமயமலைக்கு அங்கிட்டு இருக்குது. பார்ப்போம். அடுத்தது மலைகள் சுற்றுப்புற நிலப்பகுதியை விட 600 மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும். நான் 300 போட்டேன். 300 வரைக்கும் சமவெளி, அதுக்கு மேலே உயரமாக 600 மீட்ரு, அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், உயரமாக இருக்கலாம். இமயமலை உலகத்திலே பெரிய உயரமான மலை. ஹைட் எவ்வளவு? 8800. 8 வச்சா 4 8 போயிடலாம். 8 வச்சா 4 8 போயிடலாம். 8848 மீட்ரு, நியர்லி 9 கிலோமீட்டர் கடல் மட்டத்திலேருந்து. இந்த ஹைட் எல்லாமே அளக்கிறது கடல் மட்டத்திலேருந்து. அங்கே கடல் மட்டத்தை பற்றி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லையா? கையில் மொபைல் இருக்குது, எங்கே எதை படித்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம்னு போட்டு பார்க்கணும். ட்ரெயினில் போயிருக்கீங்களா எல்லோரும்? எல்லாம் ட்ரெயினில் போயிருக்கீங்களா இல்லையா? ஏற்காடு போயிருக்கீங்களா இல்லையா? ஏற்காடில் கூட இருக்காது. ட்ரெயினில் போயிருக்கீங்களா எல்லோரும்? ரயில்வே ட்ராக் போகிறப்ப ரைட் சைடில் ஒரு சின்னதாக மஞ்சள் கலர் கல் இருக்கும். எம்எஸ்எல் 1000 அல்லது 500 அபோவ் எம்எஸ்எல்னு போட்டிருப்போம். பார்த்துருக்கீங்களா? அப்போ 5000 மீட்ரு அல்லது 500 மீட்ரு அபோவ் மீன் சி லெவல், கடல் மட்டத்திலேருந்து 500 மீட்ரு உயரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு இடத்த மவுண்டெயின், இப்போ நம்ம சேலத்தையே எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, ஹைட்டை வச்சு அங்கே கிளைமேட் சொல்லலாம். என்னது? கடல் மட்டத்துலேருந்து நம்ம ஊர் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணலாம், அங்கே என்ன கிளைமேட் இருக்குன்னு சொல்ல முடியும். புரிஞ்சுதா? கடல் மட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, பார்ப்போம் அடுத்தது. சரி, 600 மீட்டருக்கு மேலே ஹைட்டா கடல் மட்டத்திலேருந்து கூம்பா இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? வன் சரிவை, கூம்பா இருக்கிறது, அதான் மலை, மவுண்டெயின். தனித்தோ தொடர்ச்சியாக காணப்படலாம். தனித்து இருந்தால் மலை மவுண்டெயின், தொடர்ச்சியாக இருந்தால் மவுண்டெயின் ரேஞ்ச், மலை தொடர். மலை தொடர்ந்து இருக்குது. இமயமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 3 இப்படி தொடர்ந்து இருக்கும். ஏறி ஏறி அங்கே போகலாம் போகணும். அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்கிறோமா? ஏற்காட்டில் போய் நின்று பாருங்கள், மலை குன்று வரிசையாக அப்படியே போயிட்டே இருக்கும், ஒடிசா வரைக்கும் போகும். ஏற்காட்டில் போய் சேர்வராயன் மலை இருக்குல்ல, அங்கே போய் நின்று பாருங்கள், ஏகப்பட்ட மலை போகும், போயிட்டே இருக்கும். அடுத்தது பல 100 கிலோமீட்டர் முதல் பல்லாயிரம் கிலோமீட்டர் வரை நீண்டிருக்கும் மலைத்தொடர். உலகமே உங்கள் கைக்கு வந்துடும். கரெக்டாக ரிவிஷன் பண்ணி, கிளாஸை கதை மாதிரி அட்டன் பண்ணி ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னாக்கா. ஆசியாவில் உள்ள இமயமலை தொடர், வட அமெரிக்காவில் ராக்கி மலைத்தொடர், தென் அமெரிக்காவில் ஆண்டிஸ் மலைத்தொடர், உலகத்திலே நீளமான மலைத்தொடர் இவங்க தான். இமயமலை, ஆசியாவில் இமயமலை தொடர். கரெக்டாக தெரியுதா? இமயமலை தொடர். மேப்பு பார்க்குறப்ப என்ன பண்ணணும், ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு இந்த இடத்த பார்க்கணும். அடுத்து என்ன சொன்னான்? வட அமெரிக்காவில் ராக்கி மவுண்டெயின். இங்கேருந்து தொடங்கி அப்படியே போகும். ஃபுல்லாக மவுண்டெயின் இங்கேருந்து தொடங்கி அப்படியே. தென் அமெரிக்காவில் ஆண்டிஸ், உலகத்தில் நீளமான மலைத்தொடர் இதுதான் ஆண்டிஸ். தென் அமெரிக்கா அதோட மேற்கு கடற்கரையில், எல்லாம் பாருங்கள், எல்லாம் மேற்கு கடற்கரையில் தான் இருக்கும். அடுத்து ஆல்ப்ஸ், ஐரோப்பாவில். இந்த கலர் இருக்குல்ல, இந்த கலரை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம், அது ஹைட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேப் எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு பேஜிலே போட்டிருப்பான், ப்ளூ கலர் 0 அப்படின்னு போட்டிருப்பான். அப்படியே போனாக்கா அப் டு 300 மீட்ரு க்ரீன் கலர் போட்டிருப்பான். அதுக்கு மேலே போச்சுனாக்கா கிரே கலரில் போட்டிருப்பான். அதுக்கு மேலே போகப்போ கலர் மாற்றிட்டே போவோம். ஆல்டிடியூட் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா மேப்பில்? ஆல்டிடியூடு உயரம், கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரம், அதை வச்சுட்டு பறந்து இருந்துச்சு அப்படின்னா பிளாட்டின்னு கண்டுபிடிச்சிடலாம். 300 மீட்டருக்கு மேலே, 600 மீட்டருக்கு மேலே ஹைட்டு. கூம்பா இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? மவுண்டெயின் இருக்குன்னு அர்த்தம்.
ஓகேவா? அது ஃபிசிக்கல் மேப்பு. இந்த மாதிரி கலர் கலராக தான் இருக்குது. இதான் ஃபிசிக்கல் மேப். இப்போ பாருங்கள், இது அப்படி தான் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரில் இருக்கா? க்ரீன் கலரில் இருந்தால் என்னென்னு அர்த்தம்? ப்ளைன். க்ரீன் கலரில் இருந்தால் அங்கே பசுமையாக இருக்குன்னு நினச்சிக்குவோம். மேப்பில் பச்சை கலர் போட்டுருந்தால் பசுமையாக இருக்குன்னு தான் நினச்சிக்கிட்டோம். பசுமையாக இருக்குன்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், ராஜஸ்தான். இதெல்லாம் ராஜஸ்தான். பசுமையாக ராஜஸ்தானு. இங்கே பாருங்கள், அதுமாதிரி இந்த பகுதி, இந்த பகுதி பீடபூமின்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் கடல் மட்டத்துலேருந்து கம்மியான ஹைட்டு தான். இதெல்லாம் பாலைவனம். ஆனால் சகாரா பாலைவனம். இதெல்லாம் சமவெளி. கடல் மட்டத்துலேருந்து 300 மீட்டர் வரைக்கும் ஹைட்டு. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா என்னது? கிரே, எல்லோ, மஞ்சளாக இருக்குது. அதெல்லாம் பீடபூமி. பீடபூமி. இது இமயமலைத்தொடர், மலைத்தொடர். அதை தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா திபெத் பீடபூமி. நம்மளதெல்லாம் பீடபூமி பெரும்பாலும். மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கில் கிழக்கு தொடர்ச்சி மலை. கலரை வச்சு அது என்ன எவ்வளோ ஹைட்டு என்னென்னு மேப்பு போய் எடுத்து பாருங்கள். ப்ராப்பராக ஆல்டிடியூடு அந்த பேஜ்லேயே இருக்கணும்னா பேப்பர் கண்டென்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 2-3 பேஜில் கொடுத்துருப்பேன். அந்த மேப்பு ஃபுல்லாக இந்த கலர் இருந்தால் இவ்வளோ ஹைட்டு, இந்த கலர் இருந்தால் இவ்வளோ ஹைட்டு. கலர் கலராக போட்டிருந்தால் இது வந்து இயற்கை வரைபடம். அங்கே மலை இருக்கா, சமவெளி இருக்கா, பீடபூமி இருக்கா, எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதா? ரைட். மாதிரி உலகின் நீளமான மலைத்தொடர் தென் அமெரிக்கா உள்ள ஆண்டீஸ். எது? இது மேப்பு ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள். தென் ஆண்டீஸ். உயரமானது எது? இங்கே ஆசியாவில் இருக்கிறது இமயமலைத்தொடர். ஐரோப்பாவில் இருக்கிறது ஆல்ப்ஸா? ஆல்ப்ஸு. வட அமெரிக்காவில் ராக்கி. தென் அமெரிக்காவில் ஆண்டீஸ். அவ்வளோதான். 4 தான் உலகத்திலே நீளமான மலைத்தொடர். அப்புறம் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்தது இதோட நீளம் 7000 கிலோமீட்டர் ஆகும். இது ஆண்டீஸ். இங்கேருந்து தொடங்கி இது வரைக்கும். இந்த மலைத்தொடரை நீச்சி இங்கே வரைக்கும் போகும். அண்டார்டிகா இருக்குல்ல, அங்கே வரைக்கும் போகும். அப்போல்லாம் ஒரே டைமில் ஒரே இடத்துல இருந்துச்சு இந்த லேண்ட் எல்லாமே. அப்புறம் பிரிஞ்சு போயிட்டுருக்கு. இன்னும் போயிட்டே தான் இருக்குது. எல்லா லேண்டும் பிரிஞ்சு போயிட்டே இருக்குது. நிற்கலை. மாற்றம் ஒன்றே மாறாது. ஆமாம். வடக்கு தெற்காக பரவி உள்ளது. கேட்பான், எதை வேணாலும் கேட்பாங்க. தானே வடக்கு தெற்கு தானே மேப்புனானது? மேலே வடக்கு, கீழே தெற்கு. தென் அமெரிக்காவில் வடக்கு தெற்கு அமைந்துள்ளது. எவ்வளோ நீளம்? 7000 கிலோமீட்டர் நீளம். உலகத்திலே நீளமானது. சிகரம், பீக். ஒரு மலைத்தொடரில் உயரமான சிகரம். இதே உலகத்திலே உயரமான சிகரம் இது எவரெஸ்ட். 8840. இன்னும் இது வளர்ந்துக்கிட்டு இருக்குது இமயமலை. எங்கே? இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்குது. நேபாள். நேபாள் சைனா பார்டரில் இருக்குது. அது இமயமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? நேபாளில். சரியா? ரைட். டிசம்பர் 11 சர்வதேச மலைகள் தினமாக. மலைகள்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மலைகள் ஆறுகள் உற்பத்தியாகும் இடமாக திகழ்கிறது. மலைகள், மலையில் தான் ஆறு உற்பத்தி ஆகும். ஏன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? அங்கே தான் மழை அதிகமாக பெய்யும். ஏன் மலையில் அதிகமாக மழை பெய்யுது? அங்கே மரம் அதிகமாக இருக்கும் சார். ஆமாம் தானே? சரி, பார்ப்போம் என்னென்னு அடுத்தது. இவை தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் இருப்பிடமாக உள்ளது. ஏன்னா அதிக மழை பெய்யுதா? அதிக மழை பெஞ்சாக்கா நிறையா தாவரம் வளரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போய் அழிக்க மாட்டோம். ஏன்னா மலைத்தொடர் எப்படி இருக்கும்? சரிவாக இருக்கும்ல. அங்கே போய் வீடு கட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நிறையா தாவரம் இருக்குது. நிறையா தாவரம் வந்து என்ன வாங்க? நிறையா விலங்குகள் இருக்குது. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கா? நீலகிரி, ஊட்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் போய் பாருங்கள். ஏகப்பட்ட மரங்கள் இருக்கும். மலை போக போக தெரியும் எவ்வளோ அடர்ந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது சில மலை பகுதிகள் சிறந்த சுற்றுலாத்தலமாக இருக்குது. நம்ம தானே ஊட்டி கொடைக்கானல் லீவில் நிறைய பேர் போகிறாங்க, பார்த்துருப்பீங்க. கோடை வாழிடங்கள் சம்மரில் அங்கே போய் தங்கிட்டுப்பாங்க. எடுத்துக்காட்டு உதகமண்டலம், கொடைக்கானல், கொல்லிமலை, ஏற்காடு. இதெல்லாம் தமிழ்நாட்டில். இதில் உதகமண்டலம், கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. பார்ப்போம் தமிழ்நாட்டோட
இயற்கையை பற்றி பார்ப்போம். கொல்லிமலை, ஏற்காடு, ஏலகிரிலாம் கிழக்கு தொடர்ச்சி மலை. அந்த மேப் வேணும், அது வரப்போ பார்ப்போம். அந்த இங்கேயே பார்ப்போம். இது மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டில், இதே கிழக்கு தொடர்ச்சி மலை. அப்படியே போகும், ஒடிசா வரைக்கும் போகும். மஞ்சள் மஞ்சளாக இருக்கா, அதெல்லாம் மலைத்தொடர் ஒரிசா வரைக்கும் போகும். அடுத்தது பீடபூமிகள். உயரமாக ஃப்ளாட்டாக இருந்தால் என்னது பீடபூமி. பாருங்கள், சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பகுதி, டேபிள் லேண்டுன்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னது, டேபிள் லேண்ட், மேஜை நிலப்பகுதி. மலைகளை போன்று வன் சரிவை கொண்டவை. பீடபூமியில் 100 மீட்டரிலிருந்து 10,000 மீட்டர் வரை உயர்ந்து காணப்படும். உலகிலே உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி. அதனால தான் திபெத் என்னன்னு சொல்லுவாங்க, உலகின் கூரை. இதுதான் இமயமலை. இமயமலைக்கு அந்த பக்கம் உயரமான லேண்டு. கடல் மட்டத்திலேருந்து உயரம் எப்படி ஒரு 3000-4000 மீட்டர் ஹைட் இருக்கும் கடல் மட்டத்திலேருந்து. பீடபூமி சமமான மேற்பரப்பை, புரியுதா? வன் சரிவு இருக்கும், மேற்பரப்பு எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். மேசை நிலம் என அழைக்கின்றோம். கனிமங்கள் ஏகப்பட்டது. பீடபூமியில் தான் அதிக கனிம வளங்கள் இருக்கும். இந்தியாவில் காணப்படும் சோட்டா நாகபுரி பீடபூமி. உலகத்திலே அதிக கனிம வளங்கள் கொண்டது சோட்டா நாகபுரி பீடபூமி. இந்தியாவில் எங்கே சார் இருக்குது? மேப் தெரியுதா? இந்த இடம் இது ஃபுல்லாக. இங்கே க்ரீனாக இருக்கிறதெல்லாம் ஆறுகள் ஓடி உயரமான இடத்த பள்ளமாக்கிடுச்சிங்க, சமவெளி ஆக்கிடுச்சிங்க. க்ரீன்லாம் சமவெளின்னு அர்த்தம். இதெல்லாம் பீடபூமி. மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் இதான் சோட்டா நாகபுரி பீடபூமி. இந்தியாவில் அதிக கனிம வளங்கள் அங்கே தான் இருக்குது. இரும்பு, சுண்ணாம்பு, நிலக்கரி, மேங்கனீஸு எல்லாமே இங்கே தான் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் அதை விட்டோம்னா நம்ம ஏரியாவில் இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. சமவெளியில் மினரல்ஸ் அவ்வளோவா இருக்காது. சுரங்க தொழில் இப்பகுதியில் முக்கிய தொழில். தென்னிந்தியாவில் உள்ள தக்கான பீடபூமி எரிமலை பாறைகளால் உருவானது. டெக்கான் பிளாட்யூ தென்னிந்தியாவில் இது. அதாவது இதிலே சொல்லிடுறேன், இந்த பாருங்க, இது எரிமலை கொட்டி பூமி உருவாகும் பொழுது நிலப்பரப்பு பூமி உருவாகும் பொழுது பாறை குளமாக தான் இருந்துச்சு. மேற்பரப்பு மட்டும் என்னாச்சு, கூலாச்சு. அப்போ நிறையா எரிமலையெல்லாம் கொட்டும். இப்போ எப்படின்னாக்கா, இப்போது சர்க்கரை பாகு இருக்கா, பாகு காய்ச்சிக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும், ஆஃப் பண்ணோன்னே டப்பு டப்புன்னு அங்கங்கே உள்ளேருந்து வெடித்து ஓட்டை ஓட்டையாக வெடித்து மேலே வரும், பபுள்ஸ் வரும். அதான் எரிமலைன்னு வச்சுக்காங்க. அப்படி பூமி உருவான பொழுது உருவான எரிமலை பாறைகளால் உருவானது. உள்ளேருந்து பாறை குழம்பு வெளியில் வந்து கொட்டி அதனால் உருவானது தான் அது தக்கான பீடபூமி. தென்னிந்தியாவின் தக்கான பீடபூமி. அவ்வளோதான். தருமபுரி அதேமாதிரி தமிழ்நாட்டில் தருமபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி, 3 பீடபூமி இருக்குது தமிழ்நாட்டில். இது மதுரை பீடபூமி, இது கோயம்புத்தூர் பீடபூமி. இந்த இடம், இந்த இடத்துல இங்கே இதெல்லாம் சரியா. இது தருமபுரி பீடபூமி. ஓகேவா? 3 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீடபூமிகள். பிளாட்டினா என்ன, 600 மீட்டருக்கு மேலே உயரமாக ஃப்ளாட்டாக இருக்கும். சமவெளிகள் பிளைன்ஸ் 200 மீட்ரு போட்டிருக்கேன். நான் 300 சொன்னேன், 200 ஒவ்வொரு புக்லேயும் ஒரு மாதிரி போட்டிருக்கோம். 200 மீட்ரு வரைக்கும் கடல் மட்டத்துலேருந்து அவ்வளோ ஹைட்டாக ஃப்ளாட்டாக இருக்கணும். ப்ளைன் மேப்பில் என்ன கலரில் போட்டிருப்பாங்க, பச்சை கலரில். ஆமாம், இதெல்லாம் ப்ளைன். க்ரீனில் இருக்கிறதெல்லாம் சில சமவெளிகள் சீரற்றதாகவும் காணப்படும். பெரும்பாலும் சமவெளிகள் ஆறுகள், அதன் துணையாறுகள் மற்றும் கிளையாறுகளால் உருவாக்கப்படும். சொன்னேன் இல்லையா, இங்கேயே சொல்லியிருப்பேன். இதெல்லாம் பீடபூமி தான். அங்கே ஆறுகள் ஓடுறதுனால என்னாச்சு, அதெல்லாம் அரிச்சு சமவெளி ஆக்கிச்சு.
அது ஆற்றுச் சமவெளி. கடற்கரை ஓரம் தான் கடற்கரை சமவெளி. இதெல்லாம் கடற்கரை சமவெளி. இங்கே பாருங்க, காவிரி ஆறு ஓடி வருது, அந்த இடத்துல கிரீனிஷாக இருக்கா, சமவெளி. உயரம் கம்மியாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டு மாறும். இதெல்லாம் ஆற்றுச் சமவெளி. இங்கே வளமான மண்ணும் நீர்ப்பாசனம் இருப்பதால் வேளாண்மை தொழில் சிறப்பாக இருக்கும். கேட்பாங்க சமவெளி, ஏன்னா ஆறு ஓடுதில்ல, ஆறு ஒன்றா எப்படி இருக்கும், வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அது கொண்டு வர மண் எங்கே, காடுகள் மலையில் தானே உருவாகுது. அங்கே இலை தலையெல்லாம் மக்கி போய் கீழே கிடக்கும், அதெல்லாம் அரிச்சிட்டு வரும், வந்து டெபாசிட் பண்ணும். அப்போ வளமான மண், நீர் நிறையா இருக்கும். அப்போ எப்படி இருக்கும், அங்கே விவசாய தொழில் சிறப்பாக நடக்கும். ஆற்றுச் சமவெளியில் பீடபூமியில் என்ன தொழில் சிறப்பாக நடக்கும், பீடபூமியில் இப்போ தானே பார்த்தோம், என்ன அதிகமாக இருக்கும், மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். மினரல்ஸ் அதிகமாக இருந்தால் மைனிங், சுரங்க தொழில். இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம். வார்த்தையை படமாக மாற்ற மாட்டேங்கிறீங்க, அதான் பிரச்சனை. மாற்றினா மறக்கவே மறக்காது. அதிக மக்கள் தொகை சமவெளி தானே, வீடு கட்டலாம், ரோடு போடலாம், ரயில்வே ட்ராக் போடலாம், விவசாயம் நடக்குது. விவசாயம் நடந்தால் சாப்பாடு கிடைக்கும், அப்போ அங்கேயே தங்கிடுவோம். அதனால் உலகத்தில் மக்கள் எங்கே அதிக அடர்த்தியாக வசிப்பாங்க, சமவெளியில். உலகத்தில் அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட ஒரு சமவெளி எது, கங்கை சமவெளி, வட இந்தியாவில். இந்த இருக்குல்ல, தான் வட இந்திய பெரும் சமவெளி, இல்லை சமவெளி தான் இதெல்லாமே. இங்கே தான், இங்கே விட்டுருங்க, இது வந்து ராஜஸ்தான், அது அங்கே கம்மியாக இருக்கும். இங்கே கங்கை சமவெளியில் மிக பழமையான நாகரிகங்களான மெசபடோமியா நாகரிகம், சிந்து சமவெளி போன்றவை தோன்றியதை அறிவீர்கள். வட இந்தியாவில் உள்ள கங்கை சமவெளி உலகின் பெரிய சமவெளியில் ஒன்று. நாகரிகம், சிவிலைசேஷன் பார்த்துருப்போம் முன்னாடியே. காட்டுக்குள்ளே விலங்கு மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான், பீடபூமியில் தான் ஃபஸ்ட்டு வாழ்வான், வேட்டையாடுறது இதெல்லாம். தண்ணிக்கு மட்டும் வந்து சமவெளியில் ஆற்றில் தண்ணி குடிச்சிட்டு மேலே ஓடிடுவான். அப்புறம் போடுற விதை முளைச்சி வருது, யோசிக்கிறான், ஓ இப்படி தான் பயிர் வருதோ, அப்போ நம்மளே விளைவிக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், விளைவிக்கிறான். இப்போ விளைவிச்சுட்டு ஆற்று சமவெளி ஓரத்துலேயே தங்குறான். கிளைமேட்லேருந்து தப்பிக்கணும், விலங்குகள்கிட்டருந்து தப்பிக்கணும். அப்போ என்ன வேணும், இருப்பிடம் வேணும். அங்கேயே வீடு கட்டிக்கிறான். இருப்பிடமும் உடையும் முதல்ல எதுக்கு தேவை, கிளைமேட்லேருந்து தப்பிக்கிறது. காலநிலையிலேருந்து, காலநிலை கூட இல்லை, வெதர் வானிலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ட்ரெஸ்ஸும் வீடும், தங்குறதுக்கு இடமும். தங்குறதுக்கு இடம் இன்னும் ஒன்றுக்கு தேவை, விலங்குகள்கிட்டருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு. ஸோ சமவெளியில் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தான், பீடபூமியில் மலைகளில் குகையிலையும் மரப்பொந்துலையும் தங்கிக்கிட்டு இருந்தான். போவான், வேட்டையாடுவான், சாப்பிடுவான், அங்கே தங்கிடுவான். போவான், கிழங்கு காய்கறி பழம்லாம் படித்து சாப்பிடுவான், அங்கேயே தங்கிக்குவான். எங்கே, மரப்பொந்துலையும் குகையிலையும். அப்போ வீடு தேவையில்லை, சரியா. இப்போ என்னாச்சு, விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். விவசாயம் எங்கே செய்ய முடியும், தண்ணி இருக்கிற இடத்துல. தண்ணி எங்கே கிடைக்கும், ஆற்று சமவெளியில். அப்போ ஆற்றங்கரை ஓரமாக தண்ணியை பாய்ச்சி விவசாயம் செய்கிறான். அப்போ விலங்குகள்கிட்டருந்து பாதுகாத்துக்கிட்டும், வெதர் வானிலையிலேருந்து தற்காத்துக்கணும், குளிர் இதிலேருந்து என்ன பண்ணணும், தற்காத்துக்கணும். ஸோ வீடு கட்டி வாழ்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மண் வீடு இதெல்லாம் கட்டி இப்போ இல்லை வீடு மாதிரி கட்டி வாழ்கிறோம். அப்போ நாகரிக தோற்றம் எங்கே, சமவெளி, ஆற்று சமவெளிகளில். அதான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் முக்கியமான சமவெளி காவிரி, வைகை ஆறுகள். பெருங்கடல்களை ஒட்டியுள்ள சமவெளிக்கு பேர் என்னது, கடற்கரை சமவெளி. கடல்களை ஒட்டி உள்ளது, க்ரீன் கலர் இருக்கா. தமிழ்நாட்டில் பாருங்கள், இதெல்லாம் கடற்கரை சமவெளி. கேரளா அப்படியே இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை, அதை ஒட்டி கடற்கரை சமவெளி. ஆற்று சமவெளிகள் பண்டைய நாகரிகங்கள் தொட்டிலாக விளங்கின. என்ன காரணம்னு இப்போ தான் பார்த்தோம். இந்தியாவில் சிந்து நதி, எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகள் நாகரிகங்கள் தோன்றின, செழித்துவங்கின. எங்கே சார் இருக்குது, இங்கே பாருங்கள், மெசபடோமியா நாகரிகம். நல்லா மேப்பை ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள். இந்த இடத்துல மெசபடோமியா நாகரிகம். யூப்ரட்டிஸ், டைகிரிஸ், அதாவது ஈராக். அடுத்து நைல் நதி இங்கே ஓடும்.
எஜிப்து நாகரிகம். பிரமிடெல்லாம் இருக்குல்ல, அது நைல் நதி கரையில் உருவானுச்சு. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சரஸ்வதின்ட்டானுங்க, இப்போ டான்ஸாக விட்டு அடிக்கிறானுங்க. சரஸ்வதியும் கிடையாது, லட்சுமியும் கிடையாது, சரியா? ஆமாம், அது சிந்து நதி, அவ்வளோதான். இவனுங்களாம் உருவாக்குறானுங்க, கட்டுக்கதையை உருவாக்குறானுங்க. இங்கே இருக்கு சிந்து நதி, அதோட துணையாறுகள். அதோட நிற்கலை, இந்திய துணை கண்டம் முழுவதும் இருந்த நாகரிகம் அதான் திராவிட நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம்னா எது? வேறு எதுவும் இல்லை, திராவிட நாகரிகம். இவனுங்க ஏமாத்துறானுங்க, பொய் சொல்கிறானுங்க. ஏன் சார், கீழடி நாகரிகம் இருக்குல்ல, கீழடியில் கிடைச்ச பொருளும் சிந்து சமவெளியில் கிடைச்ச பொருளும் ஒன்று. இங்கிலீஷ்காரன் விட்டுட்டு போனவுடனே இவனுங்க வந்து வரலாறை மறைக்க பார்க்குறானுங்க. யார்? இந்த வந்தேரி ஆரிய குரூப்பு, சங்கிமங்கி குரூப்பு. அதனால தான் அவங்களெல்லாம் தாய்மொழியில் படிக்க விட மாட்டேங்கிறானுங்க. அது ஒரு காரணம். சரி, அது மாதிரி சிந்து சமவெளி நாகர் அதோட ஃபுல்லாக இந்தியா முழுவதும். இப்போ அதனால தான் திராவிடன்ற வார்த்தைக்கு தான் அலறுவானுங்க அவனுங்க. உங்கள்கிட்ட கெட்ட வார்த்தை மாதிரி உருவாக்கி விட்டானுங்க. பத்திரிக்கை டிவிலாம் சொல்லிட்டு திராவிடனா கொள்ளையடிக்கிறது, அதை அடிக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சரி. அதேமாதிரி பழமையான நாகரிகத்தில் மஞ்சள் நாகரிகம். இங்கே சீனாவில் 4 பழமையான: சிந்து சமவெளி, மெசபடோமியா, எஜிப்து, மஞ்சள் நாகரிகம். எல்லாமே நதிக்கரையில் உருவாகுது. அதேமாதிரி இங்கே மாயன் நாகரிகம்னு சொல்லுவாங்க. இங்கே ஓகேவா, இங்கே மத்திய ஆசியான்னு நினைக்கிறேன். அதுவும் சமவெளி. இது ஆற்று சமவெளிகள் தான் நடக்குது. இப்போ நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கு அடிப்படையாக அது விவசாயம் கண்டுபிடிச்சது தான் அவங்க. 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். முதல் நிலை எது? கண்டம், பெருங்கடல், கான்டினென்ட், ஓஷன். 2ஆம் நிலை மலை, பீடபூமி, சமவெளி. அடுத்து 3ஆம் நிலை நிலத்தோற்றம். ஆறுகள், பனியாறுகள், காற்று, கடல் அலை, இவங்கெல்லாம் சேர்ந்து, இது தனி ஒரு லெசனே வருது. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல தனித்தனியாக ஆறு ஓடுதா, ஒரு இடத்துல அரிக்கும், அரிச்சு இன்னொரு இடத்துல போய் டெபாசிட் பண்ணும். அரிக்கிற இடத்துல ஒரு நிலத்தோற்றம், டெபாசிட் பண்ணுற இடத்துல ஒரு நிலத்தோற்றம். அதேமாதிரி ஒவ்வொருத்தங்களும் பனியாறுனா பனி பிரதேசங்களில் பனி கட்டி அப்படியே நகர்ந்து போகும் மெதுவாக. அதான் பனியாறு. இங்கிலீஷில் கிளேசியர். ஆறுனா ரிவர், இது கிளேசியர். காற்று, காற்று மண் அரிக்குமா சார்? அரிக்கும். ஒரு இடத்துல அரிச்சு இன்னொரு இடத்துல போய் டெபாசிட் பண்ணோம். அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். அப்புறம் வேவ், கடல் அலை இருக்குல்ல, கடல் அலை, அப்புறம் கடலில் வந்துட்டு ஓதம், அப்புறம் டைடு, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல அரிச்சு இன்னொரு இடத்துல டெபாசிட் பண்ணுவாங்க. அரிக்கிற இடத்துல ஒரு லேண்டு, டெபாசிட் பண்ணுற இடத்துல ஒரு லேண்டு. தனி பாடமாகவே இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். இப்படி இவங்கெல்லாம் அரித்து அரிக்கிற இடத்துல ஒரு நிலத்தோற்றம், டெபாசிட் பண்ணுற இடத்துல ஒரு நிலத்தோற்றம் உருவாகுது இல்லையா? அந்த மாதிரியான எல்லா நிலப்பரப்புக்கும் பேர் என்னது? நிலத்தோற்றத்துக்கு பேர் 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். இச்செயல்களால் மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளியில் தோற்றுவிக்கப்படும் பள்ளத்தாக்குகள். பள்ளத்தாக்கு, ஆறு ஓடுற இடத்துல பள்ளம் விழுகுதா, பள்ளத்தாக்கு. மொரைன்கள், அது ஒரு கல் மண்ணெல்லாம் கலந்த ஒரு டெபாசிட். மணற்குன்றுகள், ஆறு ஓடுற இடத்துல என்ன பண்ணும்? மணலை கொட்டி வச்சிடும். அதுமாதிரி கடற்கரை ஓரங்களில் காணப்படக்கூடிய எல்லா நிலத்தோற்றங்களும் என்னது? 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். அரித்தல், எரோஷன் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக இப்படி இருந்திருக்கும் லேண்டு. ஆறு ஓடி 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 அரித்து பள்ளமாயிடுச்சு. படிய வைத்தல்னா டெபாசிஷன். அரிச்ச இடத்த என்ன பண்ணும்? தண்ணி வேகமாக ஒரு இடத்துல அரிச்சிட்டு போகும், ஸ்லோவாகிடுச்சு, அங்கே என்ன பண்ணிடும்? எல்லாத்தையும் கீழே படிய வச்சிடும். இங்கிலீஷில் டெபாசிட். இது எரோஷன். மணல் குன்றுகள் பாலைவனத்தில் இருக்குன்னு பார்த்தோமா, அதேமாதிரி கடற்கரையிலும் இருக்கும். இதெல்லாம் 3ஆம் நிலை நிலத்தோற்றத்துக்கு எடுத்துக்காட்டு. அவ்வளோதான். அடுத்தது பெருங்கடல். எத்தனை பெருங்கடல்? 5 பெருங்கடல். பூமியில் நிலப்பரப்பில் 3ல் 2 பங்கு என்ன இருக்குது? நீரால் நிரம்பியிருக்கு. ஏன்னா அந்த இடம்லாம் பள்ளமாக இருக்குன்னு அர்த்தம். பசிபிக் தான் இருக்கிறதுலே பெருசு.
எத்தனை சதவீதமா? 47%. ரெண்டாவது பெருசு அட்லாண்டிக் 23%. மூணாவது இந்தியன் ஓஷன். மொத்த நீர்ப்பரப்பில் சொல்கிறாங்க 47, 23, அப்புறம் 20, அது 6, மிச்சம் உள்ளது என்னது? ஆர்டிக். கேட்பாங்க, ஆர்டரில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் அதுதான் மிக பெருசு இடம் தான். ஆழமான இடம் பூமியில் இயற்கையாக அப்படின்னு பார்த்தோம்னா மரியானா அகழி அப்படின்னு பசிபிக் ஓஷனில் இருக்குது. இந்த பசிபிக்கில் இந்த ஓரத்தில் வரும். அப்படி இந்த இடத்துல எங்கேயோ ஒன்று இருக்கும். இந்த பசிபிக் ஓஷன் பாருங்க. அப்படியே அப்பா ஒரு பார்ட்டே போயிடுச்சு. பூமியில் பெரும்பகுதி 1/3 என்டையர் பூமியில் 1/3 இது தான் இருக்குது பாருங்க. புவியின் மொத்த பரப்பில் 3/1 பகுதி. இது வந்து நீர் பரப்பில் தான் 40%, 47%. மொத்த பரப்பில் 3/1 பங்கு. 3/1 பங்குனா எத்தனை சதவீதம்? 33.33%. அங்கே மேக்ஸில் படித்ததெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் அங்கங்கே. இதன் பரப்பு 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர். பசிபிக் பெருங்கடலில் மேற்கில் ஆசியா, ஆஸ்திரேலியா, கிழக்கில் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. மேற்கு அந்த எங்கேருந்து பார்க்கணுமோ அந்த இடத்துல சிலுவையை கொண்டு போய் வச்சிடணும். இங்கேயே வச்சு பார்த்துட்டிங்கன்னா புரியாது. அது மேலே பசிபிக் ஓஷன் மேலே வச்சாச்சு. மேற்கில் எது இருக்குது? ஆசியா, ஆஸ்திரேலியா. கிழக்கு வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. ஓகேவா? கிழக்கில் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. மேற்கில் ஆசியாவும் ஆஸ்திரேலியா. கேள்வி இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்காங்களான்னு. இப்போ ஜப்பான்லேருந்து ஒரு கப்பல் வருது, அமெரிக்காவுக்கு போகணும், எந்த ரூட்டில் போகணுன்னு கேட்பான். இப்படிலாம் வராது. இப்படி வராது. இங்கே இருக்குது ஜப்பான், அங்கேருந்து கிளம்பி இப்படி வந்து இப்படிலாம் போனால் உலகம் சுற்றுறது. இங்கேருந்து கிளம்பி இப்படி வந்துடுவான். இங்கேருந்து இதான் ஜப்பான். இங்கேருந்து கிளம்பி அப்படியே இதான் வட அமெரிக்கா. அடுத்தது இது வடக்கு தெற்காக ஆர்டிக் பெருங்கடல் முதல் தென் பெருங்கடல் வரை பரவி உள்ளது. வடக்கு தெற்காக ஆர்டிக் பெருங்கடல் அங்கே, தென் பெருங்கடல் இங்கே. இது தென் பெருங்கடல் தானே, தென் பெருங்கடல் அங்கே ஆர்டிக் பெருங்கடல். மேப்பில் பார்த்தோம்னா இது ஆர்டிக் ஓஷன். இது ஒரு ஸ்டேட் இருக்கும், பேரிங் ஸ்டேட். ஆர்டிக் ஓஷனையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது பேரிங் ஸ்டேட். அப்படியே தெற்கில் அண்டார்டிக் ஓஷனை சுற்றி உள்ளது தென் பெருங்கடல். அது இல்லையா? எதை வேணாலும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. முக்கோண வடிவம். மேற்பகுதி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பேரிங் நீர்ச்சந்தியில் காணப்படுகிறது. பார்த்தோம் இல்லையா? இது நீர்ச்சந்தி ஸ்டெயிட்டு. ஆர்டிக் பெருங்கடல், பசிபிக் ஓஷன், சின்ன நேரோ வாட்டர் பாடி, பேரிங் ஸ்டேட். சரியா? இந்த இது உங்கள் மொபைல்லே இருக்குது. இதை வச்சு பாருங்கள். நிறைய விஷயம் இருக்குது மொபைலில். படிக்க சின்ன வயசு தானே, இப்போ நிறைய கற்றுக்க ஒரு வயசு. யாருக்கு நிறைய விஷயம் நீ புரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அதனால் இதெல்லாம் வச்சு நிறைய புரிஞ்சுக்கோங்க. லைஃபோடு அப்ளை பண்ணுங்கள். தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. கொஸ்டின் அண்ட் ஆன்சரை. ஸ்ட்ரெயிட்டு தென் பெருங்கடல், மேற்கில் ஆசியா, ஆஸ்திரேலியா, கிழக்கில் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. நம்ம கூகுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்ல, கூகுள்காரனுக்கு. இதெல்லாம் பாருங்கள், அழகாக லைவாக பார்க்க முடியும். உலகில் உயரமான எவரெஸ்ட் சிகரம் 8848 மீட்டர். கடல் மட்டத்தில் இருந்தால் எல்லாமே. ஆழமான இடம் மரியானா அகழி. மரியானா அகழி எங்கே சார் இருக்குது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் இந்த இடத்துல இருக்கும். பள்ளம் கடல் மட்டத்திலேருந்து தரை போய் சேரும். தரையிலேருந்து இப்படி ரொம்ப ரேராகவும் இருக்கும். போகலாமா அந்த இடத்துக்கு? டூர் போகலாமா? ஒரே ஒருத்தர் தான் போயிருக்காரு இது வரைக்கும். தெரியுதா படம்? இது தரை, அது வந்து உள்ள பழம் நேராக போகும்.
இது உண்மையான அந்த இது அதுக்குள்ளே போய் எடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்க, மேப்பை வச்சு இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆழமான இடம், அது இயற்கையான ஆழமான இடம். அதோட எவ்வளோ 11,000, இது கூட 9,000. 9 கிலோமீட்டர் தான் கடல் மட்டத்துலேருந்து உயரம். அதுக்கு மேலே கடல் மட்டத்துலேருந்து இது எவ்வளோ இருக்குது? 11 கிலோமீட்டர். அப்போ மரியானாகலியில் கொண்டுட்டு போய் என்ன பண்ணுங்க, இமயமலையை உள்ளே போட்டிங்கன்னா இன்னும் 2 கிலோமீட்டர் ஆழம் இருக்கும், மூழ்கிடும். இன்னும் 2 கிலோமீட்டர் உயரம் ஆழம் இருக்கும். சரி, கடலோட ஆழம் இருக்கு இல்லையா, அதை வந்து மைனஸில் குறிப்பாங்க. கடல் மட்டத்துலேருந்து கீழே போகிறது மைனஸ். மேக்ஸ் பார்த்தோம் இல்லையா, தரைதளம் வரைக்கும் 1 0, அது கீழே போகிறது மைனஸில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. கடல் மட்டத்துலேருந்து மேலே உள்ளதெல்லாம் ப்ளஸ் மீட்டர், அது யூஸ் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறாங்க. பேரிங் கடல், பெரிங் கடலா, ஓகே. சீன கடல், ஜப்பான் கடல், டாஸ்மானியா கடல், பிலிப்பைன்ஸ் கடல் ஆகியவை பசிபிக் கடலில் உள்ள எல்லையோர பகுதிகளாகும். பேரிங் கடல் இது பேரிங் ஸ்ட்ரெயிட் பார்த்தோம்ல, அது சீனா கடல். சீனாவுக்கு பக்கத்தில் இது வச்சுப்போங்க, சீனா கடல். பேரிங் அங்கே. ஜப்பான் கடல் இங்கே, ஜப்பானை ஒட்டி இருக்கிற ஜப்பான் கடல். அப்புறம் பிலிப்பைன்ஸ் கடல், பிலிப்பைன்ஸ் இங்கே இருக்கும் இந்த இடத்துல. பிலிப்பைன்ஸுக்கு நமக்கு நிறையா இது இருக்குது. பிலிப்பைன்ஸ் அங்கே கடல் இதெல்லாம் இதோட எல்லைகள். டாஸ்மானியா எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்கணும். நம்ம இந்த இடத்துல தான் இருக்கணும். டாஸ்மானியா இந்த இடத்துல வருமா இருக்கும். அதே எல்லாம் எல்லையோர கடல். இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸு, ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து உள்ளிட்ட பல தீவுகள் அங்கே இருக்குது. இப்போயே பார்த்தோம், இந்தோனேசியா, இது பிலிப்பைன்ஸு, ஜப்பானு, நியூசிலாந்து. பாருங்கள், நியூசிலாந்து இங்கே இருக்குது. மேப்பை ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள், எல்லாம் வேஸ்ட்டு, நிற்காது. எல்லாமே முக்கியமான தீவுகள். அப்புறம் ஹவாய் தீவு இங்கே இந்த இடத்துல வரும், ஹவாய். இதெல்லாம் பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான தீவுகள். புவியின் ஆழமான பகுதி மரியானாகலி, 10,994 மீட்டர் ஆழம். எங்கே இருக்குது? பசிபிக் பெருங்கடல் இருக்குது. பசிபிக் பெருங்கடல் நினச்சிட்டே கேட்டுட்டு வாங்க எல்லாத்தையும். அமைந்துள்ளது. பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலை தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால் பசிபிக் நெருப்பு வலயம். ஏன் என்னென்னு அடுத்தடுத்து வர கிளாஸில் பார்ப்போம். பசிபிக் நெருப்பு வலயங்களாம் அதிகமான எரிமலை இங்கே தான் இருக்கும். இதை சுற்றி இங்கெல்லாம் பசிபிக் நெருப்பு வலயம், ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிம்பாங்க. எதை? பசிபிக். ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்னாண்ட் மெகலகன் பசிபிக் என பெயரிட்டார். பசிபிக் என்பது போது அமைதியாகும். பசிபிக் பெருங்கடலுக்கு மெகலகன் தான் முதல்ல உலகம் சுற்றி வந்தவர், அந்த ஆள் தான் நினைக்கிறேன். பூமியை முழுசும் சுற்றி வந்தவர் மெகலகனாக தான் இருப்பார். அவர் தான் அந்த பேர் வச்சுருக்கார். அட்லாண்டிக் பெருங்கடல் 2வது பெருசு. இது என்ன வடிவத்தில் இருக்குது? எஸ் வடிவத்தில் இருக்குது. 2வது பெருசு 85.13. அதில் பாதி தான். இது புவியின் மொத்த பரப்பில் 6இல் 1 பங்கை கொண்டு. புவியோட மொத்த பரப்பு 6ல் 1 பங்கு. அது எவ்வளவு? 3ல் 1 பங்கு. அதில் பாதி. அட்லாண்டிக் பெருங்கடலின் கிழக்கே இது ஐரோப்பா, ஆப்பிரிக்கா. மேற்கே வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. பசிபிக் பெருங்கடலை போன்று இப்பெருங்கடலும் வடக்கே ஆர்டிக்கு, தெற்கே வடக்கே ஆர்டிக்கு, தெற்கே தென்பெருங்கடல் எல்லை. அதே மாதிரியே தான் இருக்கும். இப்பெருங்கடல் எஸ் வடிவத்தை கொண்டுள்ளது. ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. ஜிப்ரால்டர் வருது, இதான் மத்திய தரைக்கடல். இங்கே ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி நேராவா. இங்கே தான் போர்ச்சுகீஸு, ஸ்பெயின் அவங்களாம் இருக்கும் அந்த நாடு. இந்த நாடெலாம். அப்புறம் ரோமு, கிரேக்கம், இந்த நாடுகள். கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து அட்லாண்டிக் பெருங்கடலில் அதிகமாக நடைபெறுகிறது. இங்கே பாருங்கள், இங்கே தான் பாருங்கள் பூமியில் இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி இருக்கா.
இது கிழக்கு அரைக்கோளம், இது மேற்கு அரைக்கோளம். அப்போ நம்ம நாடுகளில் இருந்தெல்லாம் கப்பல் இப்படி தான் போகும், இப்படி போகும், இல்லை இதில் போகும். சரியா? இதெல்லாம் மேற்கத்திய நாடுகள். அப்போ கிழக்கு மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையே அதிகமான கப்பல் போக்குவரத்து எதில் நடக்குது? அட்லாண்டிக் ஓஷனில். போர்ட்டோரிக்கோ அகழியில் காணப்படும் மில்வாக்கி அகழி அட்லாண்டிக் பெருங்கடலில் ஆழமான மில்வாக்கி. அட்லாண்டிக் பெருங்கடலில் ஆழமானது அது மில்வாக்கி. எவ்வளோ? 8600 மீட்டர் ஆழம். அது எங்கே இருக்க விட்டுருங்க. கரீபியன் கடல், மெக்சிகோ வளைகுடா, வடகடல், கினியா வளைகுடா, மத்திய தரைக்கடல், இதெல்லாம் அட்லாண்டிக் பெருங்கடலில் முக்கியமான கடல்கள். கரீபியன் தீவு இதெல்லாம், அதாவது வெஸ்ட் இண்டீஸ் அது. அப்புறம் வேறு என்ன சொன்னால், மெக்சிகோ வளைகுடா, மத்திய தரைக்கடல், வடகடல், இந்த ஏரியாவில் இதெல்லாம் வந்து முக்கியமான கடல்கள். அடுத்து என்ன சொன்னால், கினியானா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல கினியா. அதெல்லாம் வந்து அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான கடல்கள். செயின்ட் ஹெலனா, நியூ ஃபவுண்ட்லேண்ட், ஐஸ்லாந்து, பாக்லாந்து முக்கியமான தீவுகள். எந்த கண்டத்தில் இருக்குதுன்னு கேட்பான். செயின்ட் ஹெலனா, நியூ ஃபவுண்ட்லேண்டு, ஐஸ்லாண்டை தெரிஞ்சுக்கணும். ஐஸ்லாண்டு இங்கே இருக்குது, இது ஐஸ்லாண்டு. கிரீன்லாண்டு இது. ஹெலனா அதெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கும். அதே மாதிரி இங்கிலாந்து, அதுவும் அங்கே தான் இருக்குது. இங்கிலாந்து, அயர்லாந்துலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தீவு தான். அதுவும் எங்கே இருக்குது? அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. செங்கடல் சிகப்பாக இருக்கிறனால செங்கடல். சாக்கடல் உயிரே வாழாது, உயிர்களே இல்லாதது, அதனால் அதுக்கு பேர் சாக்கடல். கருங்கடல் கருப்பாக இருக்கும். எங்கே சார் இருக்குது 3 கடலும் அப்படின்னா, இது செங்கடல். மேப்பு ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள் தயவு செஞ்சு. செங்கடல், கருங்கடல் மத்திய தரைக்கடலுக்கு மேலே இங்கே இந்த உக்ரைன் இருக்குல்ல அந்த ஏரியாவில். இன்னொன்று என்ன சொன்னால் சாக்கடல், அது இந்த இடத்துல வரும். உயிர்களே இருக்காது, செத்து போயிடும். சாகலான்னு விழுந்தோம்னா நம்ம சாக மாட்டோம், மிதப்போம். சார் தண்ணியில் மிதக்க முடியுமா சார்? மிதப்போம். ஏன்? யோசிச்சு வைங்க பார்ப்போம். ஏம்மா சால்ட் அதிகமாக இருந்தால் மிதப்பாங்களா? நம்ம ஊர்லேயும் தான் சால்ட் அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்கா? அதுக்கு சம்மந்தம், நீங்கள் சொல்கிறதுக்கு சம்மந்தம் ஓகே, சம்மந்தம் இருக்கு, ஆனால் இல்லை, பதில் இல்லை, டைரக்ட் பதில் இல்லை. இந்த மேப்பை பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு. இந்த மேப்பில் உள்ளதெல்லாம் படிங்க. எல்லாம் ஒரே மேப்பில் ஃபேக்டாக கொடுத்துட்டான், அந்த பாயிண்டாக கொடுத்துட்டான். இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன் 3வது பெரிய பெருங்கடல் இதுதான். ஒரு நாட்டோட பேர் வச்சுருக்காங்கன்னா அது இந்த பெருங்கடல் மட்டும்தான். இந்தியாவுக்கு இந்தியான்னு பேர் வந்தது இண்டஸ் இருக்கு இல்லையா, சிந்து நதியிலேருந்து வந்தது தான் இந்தியான்ற பேர். பாரத்லாம் கிடையாது, இவனுங்க வச்சுக்கிட்டானுங்க பாரத். பழமையிலேருந்து இந்தியாவுக்கு இதுதான். அவனுங்க நாடாக மாற்ற பார்க்குறானுங்க. எங்கேயோ மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த குரூப்பு இங்கே உள்ளே பூந்து கடவுள் பேரை சொல்லி இந்த மக்கள்லாம் அடிமையாக்கி இது ஏன் நாடு என்கிட்ட இருந்தால் இவனுங்களாம் கற்றுக்கிட்டானுங்க. எல்லோரும் உங்களெல்லாம் சேர்த்தி தான் சொல்கிறானுங்க அப்படின்னு வரலாறே மாற்ற பார்க்குறானுங்க. சரியா? அது தெரியாமல் ஏதோ போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறேன் தான் நம்ம சிந்திக்கவே உள்ளே உங்களை சிந்தனை திறனெல்லாம் கெடுத்து வச்சிருக்கு. சரி பார்ப்போம். இந்திய பெருங்கடல் புவியின் 3வது பெரியது, 70 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இந்தியாவுக்கு அருகாமையில் இருக்கிறது. முக்கோண வடிவம், அது முக்கோண வடிவம். ஏதோ வித்தியாசமான முக்கோணமாக இருக்குது. மேற்கே ஆப்பிரிக்கா, கிழக்கே ஆஸ்திரேலியா, வடக்கே ஆசியா. முக்கோண வடிவம் கொண்டது பெருங்கடல். மேற்கு ஆப்பிரிக்கா, ஆசியா, கிழக்கே ஆஸ்திரேலியா. மேப்பை வச்சு படிங்க, ஈஸியாக இருக்குது. இந்திய பெருங்கடல் அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, மாலத்தீவு, இலங்கை, மொரீசியஸ், ரீயூனியன் போன்ற பல தீவுகள் உள்ளன. இலங்கை கர்சர் தெரியுதுல்ல, இலங்கை, அந்தமான் நிக்கோபார், மாலத்தீவு, லட்சத்தீவு, மாலத்தீவு, மொரீசியஸ், மடகாஸ்கர்,
நியூ யூனியன், இதெல்லாம் அப்படி வரிசையாக முக்கியமான தீவுகள். மலாக்கா நீர்ச்சந்தி, மலாக்கானா மலேசியா அப்படின்னா வச்சுக்கோங்க. இப்படி இந்த மலேசியா இந்த இடத்துல வரும், அது வழியாக தான் நீர்ச்சந்தி இந்திய பெருங்கடல்லேருந்து அப்படியே பசிபிக் ஓஷனுக்கு போவாங்க. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் ஓஷனை இணைக்கக்கூடியது அது மலாக்கா நீர்ச்சந்தி, அது வழியாக தான் போகணும். இந்திய பெருங்கடலில் வங்காள விரிகுடா, அரபிக்கடல், பாரசீக வளைகுடா, செங்கடல் எல்லைகளாக உள்ளன. இதை வச்சுக்கலாம். கர்சர் தெரியுதுல, அரேபியன் சி. ஓகேவா, இங்கே அரேபியா இருக்குது, அதனால் அரேபியன் சி. இங்கே வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால். வங்கன்ற பேரே தமிழ் வார்த்தையிலேருந்து வந்தது. இது ரெட் சி, செங்கடல். இல்லையா, இது பெர்சியன் கல்ஃப். இதெல்லாம் முக்கியமான கடல்கள். எதில் இருக்குது? இந்திய பெருங்கடலில். பாக் நீர்ச்சந்தி வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது. பாக் வளைகுடா, வங்காள விரிகுடா, பாக் ஸ்டேட். கேள்வி 6 டிகிரி சேனல் இந்திராமுனையும் இந்தோனேசியாவும் பிரிக்கிறது. 6 டிகிரி சேனல். 6 டிகிரினா என்னென்னு பார்ப்போம். 6 டிகிரி சேனல் இந்த இடத்துல வரும். அது ஒரு அச்சக்கோடு, லேட்டிடியூடு. ஓகேவா, அதை பற்றி தெரிஞ்சும். இதான் அந்தமான் நிக்கோபார். இந்த இடத்துல தான் அந்த கோடு போகும். இந்தோனேசியா இது, இந்த கோடு போகுது. கற்பனையான கோடு போட்டிருப்பாங்கள்ல, அது 6 டிகிரி. அதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்குவோம். இது இந்திரா பாயிண்ட் இங்கே இருக்குது, இந்திராமுனை. இந்தோனேசியா பிரிவு 6 டிகிரி சேனல். அடுத்தது 8 டிகிரி சேனல் மாலத்தீவு, மினிக்காய் தீவு ரெண்டையும் பிரிக்குது. 8 டிகிரி சேனல். இது பாருங்கள், மாலத்தீவுங்கிறது இந்த இடத்துல உள்ள தீவு கூட்டம், தெரியலையா? மால்தீவ்ஸ். மாலத்தீவுங்கிறது இங்கே ஒரு தீவு கூட்டம் இருக்கும். அங்கே தெரில, இங்கே ஒன்று இருக்கும். மால்தீவ்ஸ்னு தனி நாடாகவே இருக்குது. மினிக்காய் தீவுனா லட்சத்தீவு நம்மளுக்கு. இங்கே ரெண்டையும் பிரிக்குது. அது என்னது? 8 டிகிரி சேனல். அடுத்து 9 டிகிரி சேனல் லட்சத்தீவையும் மினிக்காய் தீவும். அந்த மினிக்காய் தீவு இருக்குல்ல, இங்கே இருக்கும். இது மால்தீவ்ஸு, இது மினிக்காய் தீவு, அடுத்து இது லட்சத்தீவு. மினிக்காய் தீவும் லட்சத்தீவும் நமக்கு சொந்தம். மாலத்தீவையும், இது மாலத்தீவு, மினிக்காய் தீவும் பிரிக்கிறது அது 8 டிகிரி சேனல். அடுத்தது 9 டிகிரி சேனலா? 9 டிகிரி சேனல். இந்த மினிக்காய் தீவையும் மாலத்தீவும் பிரிக்கிறது 9 டிகிரி சேனல். இது ரெண்டு கூட்டமும் நமக்கு சொந்தம். மாலத்தீவு தனி நாடு, மால்தீவ்ஸ். ஓகேவா? அடுத்தது 10 டிகிரி அந்தமான் தீவை நிக்கோபாரையும் பிரிக்குது. இங்கே அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்கும், மேலே ஒரு பார்ட் இருக்கும். ரெண்டு கூட்டம், மேலே உள்ளது அந்தமான் தீவு, கீழே உள்ள கூட்டம் நிக்கோபார் தீவு. ரெண்டையும் பிரிக்கிறது அவ்வளோ 10 டிகிரி சேனல். 6, 8, 9, 10. அந்த பேரெலாம் அப்போ தான் கேள்விப்படுறீங்க, போனால் வரும். இந்திய பெருங்கடலில் ஆழமான இடம் ஜாவா அகலி, ஜாவா சுமத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் ஜாவா, இதான் ஜாவா சுமத்ராவா? அது ஏதோ ஒன்று இந்த இடத்துல வரும். இல்லை, இதில் ஒன்று ஜாவா, இன்னொன்று சுமத்ரா தீவு. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றில் அந்த இடத்துல இருக்குது அகலி. தென் பெருங்கடல் எதை சுற்றி இருக்குது? எதை சுற்றிலும் அண்டார்டிகா. அண்டார்டிகா பெருங்கடல் இப்போ தென் பெருங்கடல்னு வச்சுட்டானு. இது தென் துருவம், அதனால தான் அங்கே பாயிண்ட் வச்சுட்டாங்க. தென் துருவத்தை சுற்றி அண்டார்டிகா இருக்குது. அண்டார்டிகாவை சுற்றியில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடி அதானது தென் பெருங்கடல், குளிர்ச்சியானது. 60 டிகிரி தெற்கு அச்சத்தில் சூழப்பட்டு பார்ப்போம். தெற்கு அச்சனா என்னன்னு பார்ப்போம். பரப்பளவு 21.96 சதுர கிலோமீட்டர். 4 பக்கமும். இந்த பக்கம் இந்திய பெருங்கடல், இந்த பக்கம் பசிபிக் பெருங்கடல், இந்த பக்கம் அட்லாண்டிக் பெருங்கடல், எல்லாத்தாலும் சொல்லப்பட்டிருக்கு.
ஓகேவா? அடுத்தது அது இந்த வட்டம் தான் என்னது 60 டிகிரி அச்சம் அப்படிம்பாங்க. லேட்டிடியூட் அதை பற்றி தனியாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் படிங்க, அப்போ புரியும் நல்லா. ராஸ் கடல், வெடல் கடல், டேவிஸ் கடல், அங்கே அண்டார்டிகா சுற்றில சின்ன சின்ன பாட்டு. கருவல் தீவு, பவுமன் தீவு, ஆர்ட்ஸ் தீவு, அதெல்லாம் அங்கே உள்ள தீவுகள். எங்கே? தென்பெருங்கடலில் இருக்கக்கூடிய முக்கியமான அண்டார்டிகாவை சுற்றிலும் குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா துருவ பகுதியில் இருக்கனால. பனிப்பாறைகள், அந்த அண்டார்டிகாவிலேருந்து என்ன ஆகும்? பனிப்பாறைலாம் உடஞ்சி விழுகுது. என்ன ஏது காரணம்லாம் தெரிஞ்சுக்கும். வெயிட் பண்ணுங்கள், கிளைமேட்டாலஜி முடித்தவொன்னே. ஆழமான பகுதி தென் சாண்ட்விச் அகலியாம். தென் பெருங்கடலில் ஆழமான பகுதி என்னது? தென் சாண்ட்விச் அகலி. அடுத்தது ஆர்டிக். ஜப்பானிலிருந்து கலிஃபோர்னியாவுக்கு பயணம் செய்ய வேண்டும் என்றால் எந்த பெருங்கடல் வழியாக செல்லணும்? அதான் ஜப்பான் எங்கே இருக்குது, கலிஃபோர்னியா எங்கே இருக்குது? ஜப்பான் இது, கலிஃபோர்னியா யுஎஸ்ஏ இங்கே. அப்போ எப்படி போவான்? பசிபிக் பெருங்கடல் வழியாக போயிடும். கேள்வி. அடுத்து ஆர்டிக் பெருங்கடல், 5வது பெருங்கடல், பூமியிலே சின்ன பெருங்கடல், கடலில் பெருங்கடல் எங்கே இருக்குது? வட துருவம், சின்னது. அதான் இது வந்துட்டு பசிபிக் ஓஷன், அது அட்லாண்டிக் ஓஷன். இங்கே இதுதான் இங்கிலாந்து, இது கிரீன்லாண்டு, இது ஐஸ்லாண்டு, இதெல்லாம். இது ரஷ்யா, ஆசியா. இது ஆசியா. ஆசியாவில் ஒரு பாட்டு தான் ரஷ்யா. நம்ம இங்கே இருக்கோம், நமக்கு மேலே தலைக்கு மேலே இருக்குது. அந்த பக்கம் அமெரிக்கா, யுஎஸ்ஏ, நல்ல வட அமெரிக்கா. ஆர்டிக் பெருங்கடல் மிக சிறியது, 15 மில்லியன் சதுர கிலோமீட்டர் தான். ஆர்டிக் வட்டத்தினுள் அமைந்துள்ளது. ஆர்டிக் வட்டம்னா என்னென்னு தெரியும், பார்ப்போம். பெரும்பான்மையான நாட்கள் உறைந்தே இருக்கு, ஆனால் துருவ பகுதியில் இருக்கனால. அண்டார்டிகோட இதுதான் குளிர்ச்சியானது. ஏன் அப்படின்னு தெரியும். நார்வே கடல், கிரீன்லாந்து கடல், கிழக்கு சைபீரிய கடல், பேரன் கடல், அதெல்லாம் இதோட எல்லையோர கடல்கள். இந்த நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட்லாம் சொல்லுவாங்க, இந்த ஏரியாவில் இருக்கும். இல்லை, இங்கே இருக்குது நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட். இங்கிலாந்து இது, அந்த கடல்கள் இதோட எல்லையோர கடல். பேரன் கடல், சைபீரியா, இதுதான் சைபீரியான்னு சொல்லுவாங்க, ரஷ்யாவுக்கு சொந்தமானது. இது சைபீரியன் கடல். இதெல்லாம் எங்கே இருக்குது? இந்த ஏரியாவில் இருக்குது. இதுதான் நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட். இது சைபீரியா, ரஷ்யா. அது அப்புறம் இங்கே ஒரு கடல் பேரன், அதெல்லாம். கிரீன்லாண்டு, நியூ சைபீரிய தீவு, நவோயா, செமல்யா, இதெல்லாம் அந்த ஆர்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய தீவுகள். இது கிரீன்லாண்ட் ஆர்டிக்கில் தான் இருக்குது, இதான் பெருசு. அங்கே ஆர்டிக்கில் வடதுருவம் ஆர்டிக் பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது. வடதுருவம்னா என்னென்னு பார்த்தோம், நேற்று பார்த்தோமே. இது வழியாக ஒரு குச்சி போகுது, சொருகணுன்னா என்ன வரும்? தென்துருவத்தில் வரும். அந்த கற்பனையாக குச்சி இருக்குல்ல, அதை மையமாக வச்சு தான் என்ன ஆகுது? பூமி இப்படி சுற்றுது. இது எவ்வளோ சாய்வா? 23 டிகிரி சாய்வா பூமி சுற்றிட்டு வருது. எங்கேருந்து எங்கே சுற்றுது? மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சுற்றுது. இப்பெருங்கடலின் ஆழமான பகுதி யுரேசியன் தாழ்நிலம், லோலேண்ட், 5449 மீட்டர். முடிஞ்சா? மிக சிறிய பெருங்கடல் மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது பசிபிக் பெருங்கடலும் இந்திய பெருங்கடலும். கதை மாதிரி கவனிச்சிருந்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும், ஃபஸ்ட்டு தடவை படித்தாவே. அப்புறம் இன்னொரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு வேலை. அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் உறைந்த கண்டம் அண்டார்டிகா, தென் துருவத்தில் இருக்குன்னா உறைந்த கண்டம். உலகின் மிகப்பெரிய கண்டம்
ஆசியா. இந்தியாவின் கனிம வளம் நிறைந்த பீடபூமி சோட்டா நாகூர் பீடபூமி. பெருங்கடல்களில் மிகப்பெரியது பசிபிக். டெல்டா டேஷ் நிலை நிலத்தோற்றம். டெல்டா பற்றி சொல்லலை, சொல்லியிருக்கிறான். இது வந்துட்டு டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம், படிவித்தல் நிலத்தோற்றம். சரி, எந்த நிலை நிலத்தோற்றம்? எந்த நிலை? மூன்றாம் நிலை நிலத்தோற்றம். டெல்டானா 6 மண் அரிச்சிட்டு போய் கடலுக்குள்ளே டெபாசிட் பண்ணி ஒரு புதிய நிலத்தோற்றத்தை உருவாக்கும். டெல்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 அரிச்சிட்டு போன மண் கொட்டி 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 கடலுக்குள்ளே ஒரு புதிய லேண்ட் உருவாகும். அதானது டெல்டா. டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ மூன்றாம் நிலை நிலத்தோற்றம். தீவு கண்டம் என அழைக்கப்படுவது ஆஸ்திரேலியா. ஏன்னா மற்ற கண்டம்லாம் இன்னொரு கண்டத்தோட லிங்க் ஆகிருக்கும். இது இங்கே லிங்க் ஆகிருக்கு, இது இங்கே லிங்க் ஆகிருக்கு, இது இங்கே லிங்க் ஆகிருக்கு. சரியா? இவர் மட்டும் என்ன இருக்கார்? தனியாக துண்டு அணிக்கிறார். அதனால் இதுக்கு பேர் தீவு கண்டம். புக்கில் இல்லை, அதனால் ஒவ்வொரு கண்டத்தை பற்றி தனியாக டீட்டெயிலாக ஒவ்வொரு பாடம் இருக்குது. நம்ம பேசிக்கெலாம் முடித்த உடனே ஜியாகிரபி கான்செப்டெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதை பார்ப்போம். அடுத்தது பொருந்தாததை வட்டமிடுக. ஏன்? மற்றதெல்லாம் கண்டம் இது. ஆமாம், ஆர்டிக் பெருங்கடல், மத்திய தரைக்கடல், இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல். இது கடல், மற்றதெல்லாம் பெருங்கடல். பீடபூமி, பள்ளத்தாக்கு, சமவெளி, மலை. பள்ளத்தாக்கு. மற்றதெல்லாம் இரண்டாம் நிலை, இது மூன்றாம் நிலை. வெரி குட். வங்காள விரிகுடா, பேரிங் கடல், சீன கடல், தாஸ்மானியா கடல். வங்காள விரிகுடா இது இந்திய பெருங்கடலில் இருக்குது. மற்றது மூணும் பசிபிக் பெருங்கடலில் இருக்குது. அப்படி கிடையாது, இது 3 பசிபிக் பெருங்கடல், இது வந்து இந்திய பெருங்கடல். ஆண்டிஸ், ராக்கீஸ், எவரெஸ்ட், இமயமலை. எல்லாம் இதெல்லாம் மலைத்தொடர். எவரெஸ்ட் தான் சிகரம். ஓகேவா? தென் சாண்ட்விச் அகழி தென் பெருங்கடல். மில்வாக்கி அகழி, மரியானா அகழி எங்கே? பசிபிக் 3வது. யுரேசியன் படுகை ஆர்டிக். ஜாவா அகழி இந்திய பெருங்கடல். தெரிஞ்சதை வச்சு போனோம்னா மற்றதை கண்டுபிடிக்கலாம். மில்வாக்கி, அட்லாண்டிக். 2 கூற்றுகளை ஆராய்க. சமவெளிகள் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படுகின்றன. ஓகே. இந்திய பெருங்கடலில் ஆழமான பகுதி சாண்ட்விச் அகழி. அப்படியா? ஜாவா. பீடபூமிகள் வன் சரிவை கொண்டிருக்கும். ஓகே. 1 and 3 சரியானவை தானே கேட்டிருக்கான். தப்பானவைனா என்னது? 3 மட்டும். மலைகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள். சரி. உலகிலே மிகவும் ஆழமான அகழி மரியானா அகழி. 2ம் சரி. அவ்வளோதான். உலகில் உயரமான பீடபூமி எது? திபெத் பீடபூமி. இமயமலைக்கு அப்பால் இருக்குது. இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் எவை? மலை, பீடபூமி, சமவெளி. ஒரு நாட்டின் பெயரை கொண்டுள்ள பெருங்கடல். அரபிக்கடலில் உள்ள தீவுகள். அது வேண்டாம், விட்டுருங்க. அரபிக்கடல் அது வேணாம். கடலில் உள்ள ஆழமான பகுதி அகழி. கடலில் உள்ள ஆழமான பகுதி. அவ்வளோதான். இப்போ என்ன பார்த்துருக்கோம்? நேற்று எப்படி பூமி உருவானுச்சு, சூரிய குடும்பத்தில் யார் இருக்காங்க, பிரபஞ்சம்னா என்ன, அண்டம்னா என்ன, சூரிய குடும்பத்தில் யார் இருக்காங்க, சரியா? அதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி பூமி மேலே வந்து இறங்கிட்டோம். பூமி மேலே யாரை பார்க்குறோம்? நிலம், கடல். சரியா? பெருங்கடல். கடல் இல்லை, பெருங்கடல். நிலம்னா என்ன, பெருங்கடல்னா என்ன, அப்புறம் ஒரு சில வார்த்தைகள். எல்லா வார்த்தையும் கரெக்டாக புரிஞ்சு யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, பார்க்கலாம்.